ஸோ கைஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்பின் பண்ணால் நம்மளுக்கு வந்து பாருங்கள் 19 ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பாருங்கள் ஒவ்வொரு ஸ்பின் பண்ணுறேன். ஸோ இதில் ஒரு 19 ரூபா கிடச்சிருச்சு. ஸோ அகைன் வந்து பாருங்கள் ஸ்பின் பண்ணுறேன். ஸோ அகைன் ஸ்பின் பண்ணதில் நம்மளுக்கு வந்து பாருங்கள் 19 ரூபா. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பின்னுமே மினிமம் 19 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் 2 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட்ஸ் கிடைக்கும். எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஸ்பின் பண்ணி கிடைக்கிற அமௌண்ட்ஸில் வித்ரா பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். ஸோ இன்னைக்கு கூட ஒரு 3466 வித்ரா பண்ணேன். இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் 3963 ரூபா இந்த பேமெண்ட் ரிசீவ் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி 768 ரூபா 1295 ரூபா பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேமெண்ட்ஸ் டெய்லியுமே வித்ரா பண்ணி தான் இருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் guys. ஃபஸ்ட் இதுக்கான லிங்க் வந்து பாருங்கள் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்கை கிளிக் பண்ணி முடிச்சு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபோன் நம்பர் இங்கே வந்து நேம் பாஸ்வேர்டு இப்போ சென்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓடிபி ரீஸ் ஆகும். அதை எடுத்து என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிக்கோங்க, ரெஜிஸ்டர் ஆகும். இதுக்கப்புறம் லாகினை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்துக்கோங்க. லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்து முடிச்சு இந்த மாதிரி என்டர்பேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த அளவுக்கு இன்கம் வேறு எதுலையுமே கொடுப்பாங்களா எனக்கு தெரியல. இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஆக்டிவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது போய் ஸ்பின் பண்ணி நம்ம வந்து பண்ண அமௌண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்டிவ் பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் இந்த ஹோம் ஆப்ஷனில் வந்து பாருங்கள் ஸ்டேபிள் விஐபி ஆக்டிவிட்டின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டேபிளில் ஃபஸ்ட்டு பேக்கு. ஸோ இதில் வந்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு பேக்கை பை பண்ணிட்டோம்னா 320 ரூபா ப்ரைஸ். இதை போட்டு பை பண்ணிட்டோம்னா டெய்லியுமே வந்து பாருங்கள் 258 ரூபா கிடைக்கும் 55 நாள் வரைக்கும். டோட்டல் ரெவன்யூ வந்து பாருங்கள் டோட்டல் இன்கம் வந்து பாருங்கள் 15840 ரூபா வரைக்கும் கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் செகண்ட் பேக்கில் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு பேக் மட்டும் ஆக்டிவ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இல்லை விஐபியில் பாருங்கள் இதை ஒரு சூப்பரான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு இன்கம் கிடைக்குமான்னு வேறு எதுலையுமே எனக்கு வந்து தெரில. ஸோ இங்கே வந்து பாருங்கள் 950 ரூபா போட்டு இந்த பேக் ஆக்டிவ் பண்ணிட்டா ஹவர் மட்டும் வந்து பாருங்கள் பெர் ஹவருக்கு வந்து பார்த்தோன்னா 1 ஹவர்லேயே வந்து பாருங்கள் ஸோ 3245 ரூபா கிடச்சிருமாம்மா. ஸோ 950 ரூபா போட்டு 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து பண்ணால் 3240 ரூபா வரைக்கும் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 1950 ரூபா போட்டோம்னா 1 மணி நேரத்துலேயே. ஸோ இப்போ போட்டிங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து போனால் உங்களுக்கு 6814 ரூபாய் கிடைக்கும். ஸோ பேமெண்ட் செடினா கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இருந்தாலுமே இவ்வளோ அதிகமாக நம்மள யாருமே போடாதீங்க. மினிமம் இது ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கோங்க 950 ரூபா. ஸோ இது போக வந்து பாருங்கள் கீழே போயிட்டிங்கன்னா விஐபி டு B2 கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாருங்கள் 200 போட்டால் 1 டே இன்கம் 500 இன்றைக்கி 200 போட்டால் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ இன்றைக்கி வந்து 12:50 வந்து 200 போட்டோன்னா அடுத்த நாள் எனக்கு வந்து 12:50 500 அமௌண்ட்டாக கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி மினிமம் அமௌண்ட் ட்ரை பண்ணிக்கோங்க, அதிகமான அமௌண்ட்டு போகாதீங்க. இதில் முடிஞ்ச இந்த 200 பேக் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டேபிளில் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு பேக் மஸ்ட் வந்து பண்ணால் ட்ரை பண்ணால் வந்து ஆக்டிவ் பண்ண முடியும். ஓகே இதுக்கு மாதிரி ஆக்டிவிட்டிலாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வேண்டாம். ஸோ ஸ்டேபிளில் வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு பேக்கும் விஐபியில் மினிமம் பேக்கும் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே ஆக்டிவ் பண்ணிட்டீங்கனாலே இதுக்கு வந்து டெய்லி ரெவன்யூ வந்து கிடச்சிடும். இது போக வந்து பாருங்கள் ஸ்பின் ஆப்ஷன் வந்து ஆக்டிவ் ஆயிரும். இந்த ஃபார்ச்சூன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்பின் ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஸ்பின் ஆப்ஷனில் டெய்லியுமே ஃப்ரீயாக ஸ்பின் ஆட் ஆகும். அந்த ஸ்பின்னை ஸ்பின் பண்ணுங்கள். இதில் வந்து பாருங்கள் மை ப்ரைஸை கிளிக் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஒவ்வொரு ஸ்பின்னுமே பாருங்கள் 19 ரூபாய்க்கு மேலே 19 ரூபா 29 ரூபா இந்த மாதிரி அமௌண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டு தான் இருக்குது. ஸோ மினிமம் வந்து பாருங்கள் 19 ரூபாயிலேருந்து மேக்ஸிமம் வந்து பாருங்கள் 2 லட்ச ரூபா வரைக்கும் அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பின்னில் கிடைக்கும் அமௌண்ட். ஓகே இது மாதிரி ஸ்பின் பண்ணுற அமௌண்ட் இந்த பேக் ஆக்டிவ் பண்ணது மூலமாக அமௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் மை ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேலெட்டில் ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். டீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ டீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரெஃபர் லிங்க் இருக்கும். இதை வந்து காப்பி பண்ணி இந்த ரெஃபர் லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி அவங்களே இன்வெர்ட் பண்ணிவிட்டு அவங்க மூலமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரெவன்யூ கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலுக்கு வந்து பாருங்கள் பேக் ஆச்சு ஆக்டிவ் பண்ணாங்கன்னா ரிவார்ட் அமௌண்ட்டு ஃபஸ்ட் லெவல் செகண்ட் லெவல் தேர்ட் லெவல். ஃபஸ்ட் லெவலுக்கு 35%, செகண்ட் லெவலுக்கு 3%, தேர்ட் லெவலுக்கு 1% வந்து பார்த்தோன்னா ரெவன்யூ கமிஷனாக கிடைக்கும். அவங்க பேக் ஆக்டிவ் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு % அமௌண்ட் வந்து கமிஷனாக கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட் வேலெட் ஆட் ஆகும். மஸ்ட்டு வந்து பாருங்கள் ரெஃபரும் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்ஸ் எல்லாமே வேலெட் ஆட் ஆகும். ஸ்பின் பண்ணாலும் சரி பேக் ஆக்டிவ் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து பண்ண ரெஃபர் பண்ணாலும் சரி எல்லா அமௌண்ட்டுமே பேலன்ஸில் ஆட் ஆயிரும். இதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஸோ இந்த வித்ட்ரா கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுங்கள். மேலே பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணினாலே பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேங்க் நேம் அப்புறம் IFSC நம்பர், பேங்க்கோட அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர், ட்ரேட் பாஸ்வேர்டு. ஸோ இது மஸ்ட்டு இங்கே வந்து பண்ணி என்டர் பண்ணி நீங்கள் வந்து பண்ணால் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தா இந்த ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே வந்து முடிச்சுன்னா ட்ரேட் பாஸ்வேர்டு கேட்பாங்க. அதை செட் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு பின் நம்பர் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அது வித்ட்ரா பண்ணும்போது மஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணி முடிச்சப்போ வித்ட்ரா கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா கிளிக் பண்ணி இந்த இடத்துல வித்ட்ரா அமௌண்ட் மினிமம் 160 ரூபாய்க்கு மேலே என்ன அமௌண்ட் இருக்கும் நம்ம என்டர் பண்ணி ட்ரேட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் வித்ட்ரா கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் வித்ட்ரா ஆயிரும். ஸோ டைமிங் கொடுத்துருக்காங்க. மார்னிங் 9 மணிலேருந்து ஈவினிங் வந்து 5 மணிக்குள்ள வித்ட்ரா வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ மினிமம் இந்த பேலன்ஸ் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரிக்வெஸ்ட் கிளிக் பண்ணி முடிச்சுட்டு வித்ட்ரா ஆயிரும். மை வித்ட்ரா கடை கிளிக் பண்ணி பாருங்கள் பேமெண்ட் ரிவியூவில் இருக்கும். இது மினிமம் 1 ஹவர் வந்து மேக்ஸிமம் 20 ஹவர்ஸ்க்குள்ள பேமெண்ட் ரிசீவ் வரும். நான் வித்ட்ரா பண்ணக்கு எல்லா பேமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வித்ட்ரா பண்ண பேமெண்ட் இப்போ வித்ட்ரா பண்ண பேமெண்ட் வந்து பண்ணால் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது அதிகபட்சம் வந்து பண்ணால் ஒரு 20 ஹவர்ஸ்க்குள்ள பேமெண்ட் ரிசீவ் வரும். பேமெண்ட்லாம் வந்து பாருங்கள் டேக்ஸ் போக தான் பேமெண்ட்லாம் ரிசீவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து பாருங்கள் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 மந்த்லேருந்து ஒரு 5 மந்த் வரைக்கும் அதிகபட்சம் இருக்க வாய்ப்பு இருக்குது. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு அவங்களே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கும் போட்டுக்கோங்க. ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.